ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெச்பி லேப்டாப்பு. லேப்டாப்பில் வந்து கேமிங் சீரிஸ், அதாவது விக்டாஸில் கேமிங் சீரிஸு. ஸோ இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நாட் பவரிங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து அனதர் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு தான் வந்திருக்கு இந்த லேப்டாப்பு. ஸோ வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு வந்திருக்கு. நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சினாரியோ இந்த லேப்டாப் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிசி கனெக்டர் இதுதான், அதாவது அதாவது உங்களுக்கு வந்து டிசி பவர் சப்ளைலேருந்து மல்டிபின் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ அடாப்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டிசிஇன் கனெக்ட் பண்ணியாச்சு. டிசிஇன் கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், பவர் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்பி லேப்டாப் வந்து இந்த மாதிரி க்ளூவாக ஆரம்பிச்சிருக்குன்னா ஸ்டாண்ட் பை செக்ஷன் ப்ராப்பராக இருக்குங்கிறக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ இங்கே பாருங்கள், பவர் லாஜிக், அதாவது சார்ஜ் லாஜிக்லாம் எடுக்குது. லேப்டாப் வந்து சார்ஜ் லாஜிக் இருக்குது, ஆனால் ஸ்டில் நாட் பவரிங் ஆன தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் பவர் பட்டனு. இந்த லேப்டாப்போட பவர் பட்டன் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து பவர் இன் கனெக்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், பவர் இன் கனெக்ட் பண்ணோம்னா ஆன் ஆகலை. இங்கே பாருங்கள், பவர் இன் பண்ணியாச்சு, ஆன் ஆகலை. ஸோ இதுதான் இப்போ லேப்டாப்போட சினாரியோ. நாட் பவரிங், ஸ்டில் நாட் பவரிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃபர்தராக செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த லேப்டாப் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஹெச்பி லேப்டாப்பில் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணி ப்ராப்ளமும் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த லைனில் இருந்தது அப்படின்னா, அந்த ஜஸ்ட்டு இந்த ரேம் ஒன் ஆஃப் த ரேம், சிங்கிள் ரேம், டபுள் ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேம் தான் இப்போ பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த ரேமை வந்து நம்ம இப்போ வந்து மாற்றியாச்சு. இந்த ரேம் பிரச்சனை, அதாவது போர்டில் ஷார்ட் இல்லை, இந்த ரேம் பிரச்சனைனால ஸோ இந்த S3 சிக்னல், அதாவது பிசிஹெச் வந்து, அதாவது வைட்டல் சிக்னல்ஸ், அந்த 2 சிக்னல்ஸ் வந்து 2 சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த 2 சிக்னலில் ஒன் ஆஃப் த சிக்னல் S3 சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னலை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. எதனாலனா ரேம் பிரச்சனைனால அந்த சிக்னலை வந்து ரிலீஸ் பண்ணாமல் பிசிஹெச் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதனால இந்த பிரச்சனை. இந்த ரேமை வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணோன்னா போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இது ரேம் வந்து புது ரேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. போர்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹை ஆம்பியர் கன்சியூம் பண்ணி, ஸோ அதனால் நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டும் ப்ராப்பராக க்ளோ ஆகுது. இங்கே பாருங்கள், லைட்டு வந்து ப்ராப்பராக க்ளோ ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லைட் வந்து க்ளோ ஆகலை. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லைட் வந்து க்ளோ ஆகுது. போர்டும் ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஹெச்பி விக்டாஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இப்போ வந்து பூட்டிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் வரும். ஸோ நீங்களே வீட்டில் இருந்தே சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா, நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி டேக்னிஷன் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.